இந்த பராக்னு ஒருத்தர் கேப்டன்சி பண்றாரு. என்ன பான் பராக் போடுறதுக்கு போல கேப்டன்சி பண்றாரா? அது என்ன எனக்கு புரியல. உங்களுக்கு ஒண்ணு சொல்லுங்க. ராஜஸ்தான் ராயல்ஸோட ட்ரெடிஷனு கம்பல்சரியா ஒரு 4, 5 பவுலர் போட்டாகணும். முதல் 6 ஓவர். ஏய் நீ போட, நீ போட. ஓகே. இப்போ 152 டார்கெட் ஆப்போனன்ட்ஸுக்கு. ஓகே. 152ன்றது என்னதான் டிஃபிகல்ட்டா இருந்தாலும் டிஃபெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். கண்டெயின் பண்றது கஷ்டம் 152. 152 கண்டெயின் பண்றது கஷ்டம். விக்கெட் எடுக்கிறதுக்கு போடணும். அதுக்கு யாரு ஹசரங்கா மாதிரி ஒரு போலர் ஒரு டிஃபிகல்ட் டேக்கல் ஒருத்தர் இருக்காரு டீம்ல இல்லைன்னு சொல்லல. ஆனா சந்தீப் சர்மா வந்து பயங்கரமா கண்டெயின் பண்ணி நேகிங்கா போடுவார். அவரு ஒருத்தர் இருக்காரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து இந்த ரன் டோனர் லிஸ்ட்ல லீடிங்ல இருக்காரு. மேக்சிமம் ஒரே பால்ல 2 6 கொடுக்குற அந்த லிஸ்ட்ல அவர் இருக்காரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தனக்கே தெரியாம ஜோஃப்ரா ஆர்ச்சர் டெர்விகா போட்டார் ஃபர்ஸ்ட் ஓவர். மூவ் ஆகுது சிக்கு மூவ் ஆகுது கொடுத்துட்டாருல. 2வது ஓவர் ஒரு 4 ஒரு 6 ஏதோ ஒன்று போச்சு பாருங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் கட்டு. என்ன ஐடியா? மேட்ச் அப்படியே போய் கடைசி 1 ஓவர் 8 to win வரும். அப்ப ஜோஃப்ரா ஆர்ச்சர் திருப்பி எடுத்து வருவோம். சந்தீப் சர்மா 10வது ஓவருக்கு அப்புறம் வச்சுக்கலாம். ஏன்னா 30 செகண்ட் ஓவர் ஆடுவாங்க கேகேஆர். அப்ப கண்டெயின் பண்ணலாம். இதெல்லாம் தான் ஐடியாவா? இப்போ ஒரு தோனியோ இல்ல ஒரு கோலியோ ரோஹித் சர்மாவோ ஒரு விக்கெட் டேக்கிங் போலர் ரன் நிறைய கன்சீட் பண்றாரு. பட் விக்கெட் டேக்கிங் டைப்ல டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டுக்காருன்னா 4 ஓவர் அவரை முடிச்சிடணும். சந்தீப் சர்மாவும் சீக்கிரம் கொண்டு வரணும். யாரெல்லாம் உங்களுக்கு விக்கெட் டேக்கிங் போலர்ஸோ அவங்கள முதல்ல கொண்டு வரணுமா?